தெரிந்தெடுத்தீர். அல்லேலூயா. எனக்காய் வாழவா அவருக்காய் வாழவா? சொல்லுங்க, எனக்காய் வாழவா அவருக்காய் வாழவா? இந்த குடும்பம் அவருக்காக வாழணும், என் பிள்ளைங்க அவருக்காக வாழணும், என்னுடைய ஊழியம் அவருக்காக வாழணும், எனக்கு கொடுத்த சகலமும் அவருக்காக வாழணும். இந்த வாழ்க்கையை கொடுத்தவருக்கே திரும்ப இந்த ஆராதனை அவருக்கே திருப்பி கொடுப்பதாக. அப்படியே கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜா, பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளையா உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசன, பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உமது தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உமது தேவாலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் சர்வ சிருஷ்டிகரே. சகலமும் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்
கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல கையை கொடுத்து, கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கும்படி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? வந்திருக்கிறார். நான் துக்கத்தோட வந்திருக்கலாம், நான் சஞ்சலத்தோட வந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தைலக்காரர் ஆனந்த தைலத்தோடு வந்திருக்கிறார். அவர் தைலத்தை எடுத்து ஒவ்வொருடைய தலையை நிரப்ப வந்திருக்கிறார். அவர் தைலத்தை வைக்கும் போதே என்னுடைய துக்கம்லாம் கரைஞ்சு வெளியே போயிடும். ஆமென் சொல்லுங்க. அவர் தைலத்தை என் தலை மேல உடைக்கும் போதே சில பிரச்சனைகள் கரைந்து வெளியே போகும், சில முடிவுகள் தானாய் உண்டாகும், சில ஆரம்பங்கள் தானாய் பிறக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் இயேசுடைய நாமத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அதனாலதான் அப்போஸ்தலர் 2:14 சொல்லுது, தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தார், மரணத்தினால் அவரை கட்ட முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா, சில கட்டுகளை இந்த ஆராதனை உடைச்சு வெளியே எடுக்கும். சில அந்தகாரத்தினுடைய வல்லமைகளை இந்த ஆராதனை உடைக்கும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வந்த வண்ணமாகவே திரும்ப போக மாட்டீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வந்த வண்ணமாகவே திரும்ப போக மாட்டீங்க. என்ன அழைத்து கொண்டு வந்தவர் அவரை அனுபவித்து அனுப்புவாராக. ஒரு பாடலை கூட சேர்ந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுத்த போறோம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நான் நம்புறேன் இந்த பாடலை நம்ம ரிசீவ் பண்ணும்போது தேவன் இந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும். தெய்வத்தினுடைய சுகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். தெய்வத்தினுடைய விடுதலை பிரவாகிக்க ஆரம்பிக்கும். ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறேன், அவர் நாமத்தில் சகலமும் நடக்கும். அவர் நாமத்தில் சகலமும் நடக்கும். எந்த நாமத்துக்கும் கொடுக்காத மகிமையை ஆண்டவர் இயேசு என்கிற நாமத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை எந்த அளவுக்கு என் நாவினால் அறிக்கை பண்றனோ அந்த அளவுக்கு அற்புதம் எனக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வானத்திலும் இயேசுவே உமக்கு நன்றி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான, சொல்ல, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இந்த பாடலை பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆண்டவர் உம்மை ஒருவர் மாத்திரமே நான் ஆராதிப்பேன். ஆவியானவர் உங்களை ஒருவரை மாத்திரமே நான் ஆராதிப்பேன். என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் ஆண்டவரே, என் ஆத்துமா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்க தேவன் அனுக்கிரகம். என் பலன் நீங்க தான்ப்பா. என் சரீரத்தில் இருக்கிற சுகவீன வெளியே வர தேவன் பலனாய் உள்ள வருவீராக. தேவன் பலனாய் உள்ள வருவீராக. Thank you Jesus. இயேசுவே, நீர் பலப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. நீ கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? இயேசுவே, உங்க வாய்களை திறந்தப்பா. என் துதிகளில் பிரியமாய் இருக்கிறேன். இஸ்ரவேலுடைய துதிகளுக்குள் வாசம் செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக அநேக ஸ்தோத்திரம் கிருபைகளை பெருக பண்ணும். உங்க வாய்களை திறந்து ஏசப்பா, இன்னைக்கு விடுதலையின் நாள் ஆண்டவர். சபை பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. சபை அவர் இரத்தத்தினால கிரயம் சிந்தி சம்பாதிக்கப்பட்டது. நான் தான் அந்த ஆலயம். இந்த இருதயத்துக்குள்ள பலவீனத்தோடு கூட போராடிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. பிரச்சனையோடு போராடிக்கிட்டு இருக்கிறேன். நன்மை கிடைத்த காரியத்தை காண முடியாதபடி வாழ்க்கையில அடைபட்டு போய் நிற்கிறேன். இன்னைக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரை நம்புவான் ஆண்டவரே? இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் நம்பி ஏமாந்து போய் ஒண்ணுமில்லாம நிற்கதி அளிக்கிற எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என்கிற இருதயத்தினுடைய தாகத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைக்கு தேவன் ஒரு வாசலை திறப்பீராக. அற்புதம் திறக்கப்படுவதாக. இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கும் எங்கள் நடுவில் ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவில் ஜீவிக்கிறார். ஆவியானவரே, அவரை போல ஒரு தெய்வத்தை இந்த பூமியில பார்த்திருக்கிறீங்களா? எங்கேயும் போனாலும் பார்க்க முடியாதம்மா. ஐயா, ஒரு விஷயம் இருதயத்துல உணர்ந்து, அவரை போல யாருங்க இருக்கா அந்த பூமியில? எத்தனையோ முறை துணிகரமா பாவம் செஞ்சு தேவனை விட்டு வழி விலகி போனாலும் அவர் என்னை பின்னாடி பின்னாடி வந்து தேடி அவர் சமூகத்துல இழுத்து கொண்டு வர்றாரு. அவர் சமூகத்துல கொண்டு வர்றாரு. ஆவியானவரே, ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்மை போல இந்த பூமியில் யாரும் இல்லை. உம்மை போல உம்மை பூமியில் யாரும் இல்லை. அதான் ஆசா அழகா சொன்னார், பரலோகத்தில் உம்மை அல்லால் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அக்கா, நீங்கள நான் ஆண்டவரை கும்புறவங்க இல்லை, அவரை நம்புறவங்க. கும்புறவன்னா வந்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க. அவன் தெய்வத்தை மாத்திக்கிடுவான். ஏன்னா ஏதாவது கிடைச்ச ஆண்டவரை தேடி போகலாம், அவர் ஏதாவது கொடுத்து அவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரை கும்புறவங்க போவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்புறவனுக்கு அவர் என்ன செஞ்சாலும் சரி, செய்ய விட்டாலும் சரி, அவரை விட்டால் வேற கதி எனக்கு இல்லை ஆண்டவரே. எத்தனை பேருக்கா சொல்ல முடியும்? அவர் மட்டும்தான் எனக்கு. அவர் கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, ஆண்டவரை நன்மை கிடைத்த காரியத்தை கையில தரித்தாலும் சரி, உள்ளதை எடுத்து வெளியே போட்டாலும் சரி, நான் நம்புவேன் ஆண்டவரை. உங்களால சொல்ல முடியுமா? ஐயா மாதிரிலாம் கூடி வந்திருக்கிறீங்க, உங்க வாயை திறந்துருங்களே கொஞ்ச நேரம். ஓ நன்றி ஆவியானவரே. ஓ இயேசுவே, நாங்கள் உங்க ஆராதிக்கிறோம். இருதயத்துல திறந்த ஆவியானவர். ஓ நன்றி அப்பா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுங்களேன், மார்போடு மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நீ
நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாரம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதை. உலகமெல்லாம் உணர்வு எல்லாம் இனிக்குதை. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே அப்படி சொல்லுங்கள். என் உயிரான உயிரான உயிரான, என் உயிரான உயிரான உயிரான, என் உயிரான இயேசு, என் உயிரோடு என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்கள். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரே வாட்டி. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான, என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆவியானவரே, அமெரிக்க தேசத்துல கேத்ரின் குல்மான் என்கிற ஒரு தேவ மனுஷி, தேவ பிரசன்னத்தினாலேயே நிறைஞ்சிருப்பாங்களாம். எனி டைம் ஆண்டவருடைய சமூகம் தான் அவங்க வாழ்க்கை. ஒரு நாள் அவங்கள அமெரிக்க தேசத்தில் ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்கள அரேஞ்ச் பண்ணி அமெரிக்க தேசத்தில் ஒரு ஸ்தலத்தில் தங்க வைக்கிறாங்க. அவங்க தங்க வச்ச உடனே அந்த இடத்துல தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ப்ரேயருக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ இங்கே தங்காத, இன்னொரு இடத்த நான் உனக்கு காட்டுறேன், நீ அங்கே போய் தங்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நடத்துதலில் அவங்களுக்கு போகணுன்னு ஒரு விருப்பம் வருது, ஆனாலும் என்னை அழைச்சி வந்த ஊழியக்காரங்கள்ட்ட எப்படி கேட்காம போகிறது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு குழப்பத்தோடு கூட போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ போராடிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் தெளிவாக சொன்னார், நீ அங்கே போ. அப்போ அந்த ஊழியக்காரவங்களை கேட்குறாங்க, ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு பிரதர், அந்த இடத்துக்கு போக சொல்கிறாரு. நான் போகலாமான்னு கேட்ட உடனே அந்த விடுதியுடைய நேமை சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, அது ஒரு விபச்சார ஸ்தலம்.
அங்க நீங்க போகக்கூடாது, அங்க நீங்க போய் தங்கக்கூடாது. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆவியானவர் சொல்ற பேச்சை கேட்கிறதா, இல்ல தேவ மனுஷர் சொல்ற பேச்சை கேட்கிறதா? அப்படியே நடுராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் மறுபடி தட்டுகிறார், நீ அங்க போகணும். ராத்திரி யாருக்கும் தெரியாம அப்படியே கடந்து அந்த லாட்ஜில் போய் ஷார்ப்பா 103வது அறையை புக் பண்ணி அந்த இடத்துல தங்கி ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் விடிஞ்சு முடித்த உடனே காலையில் பொழுது விடிஞ்சப்போ ஒரு ஆணும் பெண்ணும் அந்த இடத்துக்கு தவறு செய்யும்படியாக உள்ளே வர்றாங்க. அவங்க எல்லா இடத்துல அந்த ரெஜிஸ்டர் புக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த நேரத்தை வச்சுட்டு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணும் அந்த பையனும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கரம் லைட்டாக விலக ஆரம்பிக்குது, வலுவ ஆரம்பிக்குது. அந்த பையனுடைய கரம் விலகிறத பார்த்த உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஏன் கையை விட்டுற? எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது, ஏதோ ஒரு பாவம் செஞ்ச மாதிரி, ஏதோ ஒரு தவறு செஞ்ச மாதிரி ஃபீல் வருதுன்னு சொல்லி அந்த பையன் அழுகிறான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. இப்போ இவங்க 2 பேரும் மாறி மாறி அழுகிறத பார்த்து அந்த ரிசப்ஷன் குழம்பி போய் நிற்கிறாங்க. என்னையா இது? தவறு செய்வதற்கு எதுவான வாசல் திறந்திருக்கிற வேலையில கையை பிடிச்ச கையை விட்டுட்டான், இப்போ உட்காந்து ஏன் அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்ட ஒன்று அவங்களுக்கு புரியல. இப்போ 103 அறைகள்ல 102 அறைகள் அதற்காக தவறு செய்யும்படி ஃபில் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு அறைகளும் ஓபன் ஆகுது. ஒவ்வொரு அறைகளும் ஓபன் பண்ணி பாவம் செய்த ஒரு உணர்வோடு, குற்ற உணர்வோடு அழுது கொண்டே வெளியே வர்றாங்க, குமரி கொண்டே வெளியே வர்றாங்க. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன், ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு அறைகள் திறக்கப்பட போது இப்ப 103வது அறை திறக்கப்படுது. இப்ப கேத்ரின் குல்மான் வெளியே வர்றாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேங்க் யூ ஜீசஸ். அப்ப அவங்க சொன்னது, பிரசங்கிக்கல, பாடல, நான் சுமந்து வந்த தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மாத்திருச்சு. நான் சுமந்து வந்த தேவ பிரசன்னம் இந்த விடுதியை மாத்திருச்சு. அக்கா, அந்த இடத்துல நடந்த இதுவரைக்கும் அந்த லாட்ஜ்ல இன்றைக்கும் தேவ சமூகத்துல சொல்றேன், அது ஆலயமாய் மாறி ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒருவன் இருப்பான்னா அவன் வீடு மாறும், அவன் சூழ்ந்திருக்கிற ஸ்தலம் மாறும், அவன் கடந்து போயிருக்கிற சகல காரியம் மாற ஆரம்பிக்கும். அவங்கள குறித்து சொல்றாங்க, ஒரு ஆராதனைக்கு அவங்க போகணும்னா, ஒரு அழைப்பு கொடுக்குறாங்கன்னா 7 டேஸ்க்கு முன்னாடியே போயிடுவாங்களா. முன்னாடியே போய் அங்கே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அழுவாங்களா. ஆண்டவர் இந்த ஊரை குறித்து என்ன சொல்றீங்க, ஜனங்களை குறித்து என்ன சொல்றீங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு கேத்ரின் குல்மான் வந்திருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது, ஆனா அந்த இடத்துல ஊராருக்கு தானாகவே அறியப்படுவாங்களா. ஐயா யாரோ வந்திருக்காங்கன்னு கேட்டா, இன்னைக்கு கேத்ரின் குல்மான் வந்திருக்கிறாங்க. எப்படி இந்த ஏரியாவுக்கு தேவ பிரசன்னம் உள்ள மூவ் ஆகுது யாருக்கும் தெரியாதுங்க. தேவ பிரசன்ன ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனை தேசத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டும், அவனை ஜனங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டும். ஒரே ஒரு 1 செகண்ட், ஆவியானவரே என்னை பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. எத்தனை அதான் பிரசங்கங்கள் செய்யாததை தேவ பிரசன்னம் செய்யும். கொஞ்ச நேரம் ஆவியானவரே, ஏன் யாக்கோபு அப்படியே மலிச்சு போய் சொன்னார்னா, பிரசன்னம் தங்கி இருக்குது. மெய்யாகவே இங்க இருக்கிறாருக்கு காரணம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற. இந்த ஆலயம் உனக்காக திறக்கப்பட்டிருக்குதுன்னா, இந்த ஆலயத்துல தங்கி இருக்கிற பிரசன்னம் போதும் உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு, உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாத்துவதற்கு. என் வாய்களை திறந்து, ஏசப்பா என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்புச்சு. பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற தேவ பிரசன்னம் நான் நம்புகிறேன்க்கா. நாம் ஆராதிக்கிற இந்த இடத்துல அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். என் ஆண்டவர் இந்த இடத்துல உலாவி வருகிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் விரிக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை சர்ப்பத்தின் ஆவிகளோடு கூட போராடலாம். சில ஆசீர்வாதங்களை பிடுங்கி தின்னுகிற எல்லா கட்டு விரியன்கள் பிடுங்கப்படுவதாக. எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவர் நன்மை கிடைத்த காரியத்தை கையில வாங்குற மாதிரி தெரியுது, நான் கையை விட்டு கரைஞ்சு வெளியே போயிருது. கையை பிடித்திருக்கிற, வாழ்க்கையை பிடித்திருக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியே புறப்படுவதாக. எத்தனை பேராளுக்கு அனுபவிக்க முடியும்? ஆவியில் இருக்கிறவன் ஆவியை நிதானித்து அறிவா. நீ நிதானிக்க ஆரம்பிக்கும் போதே சில கிரியைகள் வெளியே புறப்படுவதாக. சில மாம்சீக விடுதலை ஆண்டவரை அனுபவிக்க கத்திருக்கிற விஷயம். அப்படியே ஆவியானவரே
இடத்தில் இருக்கிறீர். இது வானத்தின் வாசல், பரலோகத்திற்கும் பூமிக்கும் நேராக ஒரு ஏணி போடப்பட்டிருக்குது. யாக்கோபே, நீ தலை சாய்க்கிற இந்த கல்லுதான் அக்கா இப்ப பில்லரா மாற போகுது. அவன் எந்த கல்லுல தலை சாய்த்தானோ அதை அவன் தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, இது பெத்தேல், இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஓ ஆவியானவரே, இந்த இடத்துல தேவதூதர் இறங்கி வருகிறார்கள். தேவதூதர் இறங்கி வருகிறார்கள். ஆவியானவரும் அவருடைய தூதர்களும் அவருடைய சேனை யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இந்த இடத்துல தேவ தூதர்கள் சந்திக்கிறார்கள். இந்த இடத்துல அநேக தேவர்கள் சந்திக்கிறார்கள். ஓ இயேசுவே, உன்னை சந்திக்க தேவ தூதர்கள், உன்னை சந்திக்க தேவ தூதர்கள். இது மக்னாயு, இது கர்த்தருடைய சேனை, இது கர்த்தருடைய சேனை, இது கர்த்தருடைய சேனை. ரோமகதி அலகடமனா, எங்களை சந்திக்க வந்திருப்பவர் ராகமலதலகா. ஓ அக்கா, இன்னைக்கு உனக்கு போன எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு பிறக்குது. ஒரு நன்மைக்கு எதுவான காரியத்தை தேவன் கொடுக்கும்படி என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. நீ உன் தேவனை நோக்கி அமர்ந்திரு. உன் ரட்சிப்பின் தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஓ நன்றி ஆவியா நவரே ராதாலமனா ஷேகதியலகடா. எத்தனை பேரால சொல்ல முடியுங்க? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆவியானவர் உன்னை சந்திக்கிறார். ஆவியானவர் உன்னை சந்திக்கிறார். அன்னைக்கு வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்து, இதோ இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இதோ இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த சபையை பார்த்து, தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற ஜனத்தை பார்த்து ஆண்டவரே, பரலோகம் திறந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஓ இயேசுவே, ராதுலமனா ஷேகலே, உங்க மேல பிரியமா இருக்கிறாருக்கா. அம்மா உங்க மேல பிரியம், ஐயா உங்க மேல ஒரு நேசகுமாரன், நீ போல உன்னை அணைக்கிற ஒரு தகப்பன். உன் தோற்றத்தை பார்க்கல, உன் நாற்றத்தை பார்க்கல, உன்னை பிள்ளையா பார்க்கிறாரு. உன்னை பிள்ளையா பார்க்கிறாரு. இந்த தெய்வத்தினுடைய ஸ்நேகத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு அடுத்த எந்த ஆஸ்தியும் எந்த மேன்மையும் பெருசு இல்ல. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஓ ராகமாமா, கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தல பண்ணின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருப்பதால், கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தல பண்ணின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருப்பதால், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். எழுதியிருக்கிறபடி ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயத்தில் உணரல, ஆனாலும் அவர் தம்முடைய ஆவியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஒரு 1 செகண்ட் ஆவியானவர். ஓ இயேசுவே, நன்றி அப்பா. ஓ இயேசுவே, ஓ நன்றி சொல்ல, அப்படியே ஒரு தேங்க் பண்ணுங்களேன். ஏசப்பா, விடுதலைய பெற்றுக்கொண்டேன் என்கிற உணர்வு நமக்கு வேணுங்க. விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன். தேவன் நமக்கு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் போதே விடுதலையை அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். அவர் பரலோகம் அப்பவே ரிலீஸ் பண்ணிருச்சு. அவர் தம்முடைய ஆவியில் அந்த விடுதலையை அனுபவிக்க கிருபை கொடுப்பாராக. ஐயோ நன்றி ஆவியானவரே, இயேசுவே நன்றி. இயேசுவே ராதலகடமனா. ஓ இயேசுவே, இயேசுவே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை,
நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. சொல்லுங்களேன். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விற்றா கதியும் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே, அத நினைக்கும் போது. இப்ப எல்லாரும் கையை வைத்து சொல்ல, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர, என்னை நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவே, என்னை நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை சொல்லுங்க. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. எல்லாரும் சொல்லுங்கள. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போம் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போ. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதல் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையார், ஆராதிப்போமே அவரை முழு மனதார்.